ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் நேரம் இது. பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, சிறிய சிறிய விஷயங்களில் கூட கவனமாக இருந்தாலே போதும், வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிவிடலாம். ஒவ்வொரு சிறிய விஷயங்களும் ஏதோ ஒரு பெரிய விஷயங்களோடு உன்னை தொடர்பு படுத்ததான் செய்யும். எனவே எந்த விஷயமானாலும் கவனமாக இரு. முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டோமோ என்று சிந்திக்காதே. முடிவை எடுப்பதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவை எடுத்த பிறகு தவறாக முடிவாகிவிட்டதோ என்ற எண்ணம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. சில தவறான முடிவுகளிலிருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. நீ இது நாள் வரை எதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அந்த மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திலிருந்து உனக்கு சிறப்பு விருந்தினராக செல்ல வேண்டுமென்றால், அந்த இடத்தில் சிறப்பான விருந்தினராக நீ செல்ல வேண்டுமென்றால், அதற்கான அழைப்பு வர வேண்டுமென்றால், நீ உன் திறமையின் மீது கவனம் செலுத்திக் கொண்டே இரு. உன் திறமை உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் எண்ணம் என்ன, உன் திறமை என்ன என்பது உன் சாயப்பாவிற்கு தெளிவாகவே தெரியும். எனவே உன் திறமையை உன் மீது செயல்படுத்தி தைரியமாக செயல்படு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு ஜெயமாகவே அமையும். நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கான அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல. அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. நீ உன்னை எப்படி நினைக்கிறாயோ என்பதுதான் மிக மிக முக்கியம். நீ உன்னையே எப்படி நினைத்துக் கொள்கிறாய் என்பதுதான் உன்னுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமாகவே இருக்கும். உன் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால், உன் வாழ்வில் நீ வெற்றியடைய வேண்டுமென்றால், உயர்ந்த செயல்களோடு உன்னை இணைத்து கொண்டே இரு. உன் எண்ணம் எப்பொழுதும் நல்லதாகவே இருக்கட்டும். உன்னுடைய செயல்களும் நல்லதாகவே இருக்கட்டும். உயர்ந்த செயல்களோடு நீ இணைந்து கொண்டால், நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்து வரும். கெட்ட நேரம், கெட்ட காலம், எல்லாம் கஷ்டமான சூழ்நிலை, வருவது எல்லாம் போராட்டமான வாழ்வு என்று வரும்போது, நல்ல காலம், நல்ல நேரம், சந்தோஷமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை என்ற காலம் வராமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார். மாற்றம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கஷ்டம் மட்டும் நிரந்தரமாக உன்னிடமே இருந்து விடுமா? அல்லது கெட்ட நேரம் மட்டும் உன்னிடமே அப்படியே இருந்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தில் எல்லாம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். சிலவற்றுக்கு காலம் பதில் சொல்லும். அதுவரை காத்து கொண்டிரு. காத்திரு, பொறுமையாக காத்திரு. அனைத்திற்கும் காலம் அதற்கான தக்க பதிலை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடத்தி வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உன் சாயப்பா உனக்கு என்ன தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எதை கொடுத்தால் உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் திருத்தவே முடியாது. தவறு செய்துவிட்டு அதற்காகத்தான் நான் இந்த தவறை செய்தேன், இல்லையென்றால் நான் தவறு செய்திருக்கவே மாட்டேன் என்று நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே. அவர்கள் திருந்தவே மாட்டார்கள். சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வழியும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கக்கூடும்.
வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, போராட்டகலமாக வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள, உன் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள அனைத்திற்குமாக உனக்கு தகுந்த ஆசானாகவே இருக்கும். அந்த போராட்டமான வலியும் வேதனையான சூழ்நிலையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ கொடுத்தது உண்மையான அன்பென்றால், கொடுத்தது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் விலகி சென்றாலும் கூட அது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விலகி சென்றிருக்கிறது என்பது உனக்கு புரியும். நிச்சயமாக உனக்கு புரியும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கவலையே படாதே. இந்த உலகம் உன்னை என்ன நினைக்கும் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய மனம், உன்னுடைய உள்ளம் என்ன நினைக்கிறது என்பதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சூட்சும ரகசியமாகவே இருக்கும். இனிதான் உன் சாயியின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும், என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள். உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி சாதிக்கலாம் என்ற அனைத்தையும் அவன் பக்குவ மனதோடு பெற்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய பாசம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ, இந்த நேரம் யாருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் உண்மையிலும் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை இப்பொழுது நீ கேட்க நேர்ந்தால் உன் வேண்டுதல் பலித்துவிடும். இந்த நேரம் நீதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற முழு பிள்ளை என்று மனதார நம்பு. அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே. இப்படியாக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே இந்த செய்தியை சந்தோஷமாக கேட்க முடியும், கேட்டுக்கொண்டும் இருக்க முடியும். நல்லது நடக்கும்,
கேட்டது கிடைக்கும், வேண்டுதல் பலிக்கும், உன் கர்மாக்கள் முடிந்துவிட்டது என்று சொல்வது சாதாரணமான வாக்கு அல்ல. யார் யாருக்கு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய இந்த சத்திய வாக்கு செவிகளில் போய் சேரும். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய். குறிப்பிட்ட என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று முன்பே நான் அறிந்திருந்துதான் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன், ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். 1000 துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும் காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா? உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் 1000 தீக்குச்சிகளை உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். உன் வருங்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும்.
உன் வருங்காலத்தை உனக்கு ஏற்றாற்போல் எப்படி மாற்ற வேண்டும் என்பதும் எனக்கே தெரியும். எனவே நீ பயப்படாமல் இரு. உனக்கு ஏற்படும் மாற்றத்தை பார்த்து நீயே அதிசயிக்கும் வண்ணம் நான் மாற்றத்தை நிகழ்த்தியே தீருவேன். உனக்கு யாருமே இல்லை, உனக்கு யாருமே துணையாக இல்லை, உன்னை வழிநடத்த யாருமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு முன்னால் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி சொல் குழந்தையே, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று. தன்னம்பிக்கையாக இரு. முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்வில் விடியல் வந்தே தீரும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு பொழுதும் அன்பு என்பது இருக்கவே இருக்காது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தையே. மனம் குழப்பமாக இருக்கும் சமயத்தில் மௌனமாக இருந்துவிடு. எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. அதேபோல் மனம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில் தைரியமாக இருந்துவிடு. உனக்கு துணையாக உன் தந்தையாகிய உன் சாயி எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலும் ஒரு நல்ல பாடத்தை நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதுவே உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். உன்னுடைய குறைகளை மறந்தும் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. தந்தை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்றவர்களிடம் போய் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நீ கேட்டதெல்லாம் கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. என்னிடம் வா. உன் மனதில் உள்ள குறைகளையெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு. உன் பிரச்சனைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நீ கேட்காமலேயே அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயிநாதர், நீ கேட்ட பிறகும் உனக்கு கொடுக்காமல் நான் அமைதியாக இருந்து விடுவேனா? என் பொக்கிஷமான கண்மணிக்கு என்ன தேவை, என்ன வழங்க வேண்டும் என்பதை சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அச்சமே வேண்டாம். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் உன் வாழ்வில். நமக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கோ நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி இருக்கிறது என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. அது தவறான எண்ணம் கூட. சாதிக்க மிக முக்கியமான தேவை தன்னம்பிக்கைதான். அந்த தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே என் பிள்ளையே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய ஏக்கத்திற்கு உன் கண்ணீருக்கு பதிலாக உன் சாயப்பா உனக்கு அனைத்து மாற்றங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க தயாராகி இருக்கிறேன். அந்த வேலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய போராட்ட காலமெல்லாம் முடியும் தருவாயில் இருக்கிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். அதற்கான வேலையும் முடிந்துவிட்டது. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வரப்போகிறாய். அதற்கான இறுதிக்கட்ட வேலையில்தான் நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உனக்காகவே யோசித்து யோசித்து அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவும் தவறாக நிகழாது. என்னை மீறி எதுவும் தவறாக உன்னை நெருங்கவும் முடியாது. நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. நீ நினைத்தது போல், நீ ஆசைப்பட்டது போல், நீ விரும்பியது போல் உன் வாழ்க்கை எல்லாமே சுகமாகவே முடியும். சோகம் வந்துவிட்டாலோ, வேதனை வந்துவிட்டாலோ, பிரச்சனை வந்துவிட்டாலோ என்னை நினைத்துப்பார். எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. இனி நமக்கு எதுவுமே நடக்காது என்று முடங்கி விடாதே. கிடைக்காது என்று நீயே முடிவெடுத்தும் விடாதே. உன்னை நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. உன்னால் அனைத்துமே முடியும். உனக்காக நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான அனைத்து மாற்றங்களையும் நான் ஏற்படுத்தப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்து வருந்திய காரியத்தை மிக சிறப்பாகவே நடத்தி முடிக்கப் போகிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காக்கும் வல்லமை என்னிடம் உள்ளது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வாழ்க்கையில் நீ விருப்பப்பட்டது எல்லாம் காலதாமதம் ஆகிறது என்பதை புரிந்து கொள்.
காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை நீ மிக சுலபமாக அனுபவிக்க மாட்டாய். அனைத்தையும் உன் அப்பா உனக்காகவே தர காத்து கொண்டிருக்கிறேன் கண்மணியே. விரைந்து வா, நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா வைத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் பெற்றுக்கொள். உன் வாழ்க்கை சுபமாகவே இனி மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு எல்லாமே கைகூடி நடக்கப் போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. என் வாக்கு என்றைக்கும் பொய்யும் ஆகாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலேயே இரு. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உன் கைகளில் கொடுக்கும் அந்த வேலையை நான் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறேன். நான் பொறுப்பேற்றிருக்கும் பொழுது எதுவும் தவறாக முடியாது. எதுவுமே தவறாக முடிந்து விடவில்லை குழந்தையே. இது நாள் வரை எல்லாம் சுபமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான்.